நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் கிரீன் இந்த ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி மார்க்கெட் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்குது. அதை தான் நம்ம திரும்ப பார்க்குறோம். இந்த இடத்துல என்னென்ன நிகழ்வுகளாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது 1 மினிட் டைம் ஃப்ரேம், இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பொதுவாக வந்துட்டு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே 15 மினிட்ஸ் தான் மெஜாரிட்டியாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேண்டிலில் விட்டுட்டு கூட செகண்ட் கேண்டிலில் வரக்கூடிய சராசரி ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டேயில் மட்டும் ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல அதையும் மறுபடியும் பார்ப்போம். இதில் லோயர் டைம் ஃப்ரேம் எல்லாம் பார்த்தாச்சு 15 மினிட்ஸ் வரைக்கும். அடுத்து இது 30 மினிட்ஸ், இது 1 ஹவர், இது 2 ஹவர், இது 3 ஹவர், இது டே சார்ட். இப்போ எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது மார்க்கெட் அதே டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம அடிஷ்னலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஏசிடி கிராஸ் ஓவர், எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம்பர் பேஸ்லைனுக்கு மேலே இருக்கிறது, ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே இருக்கிறது. இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்து மார்க்கெட் ஒவ்வொரு பிவட் பாயிண்ட் வரும்போதும் அது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடத்தும். அதாவது கீழே வர்றதா மேலே போகிறதாங்கிறதுக்கு அடுத்து இப்படி எல்லாமே க்ரீனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் காத்திருக்கிறதுனால அது வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி எம்ஏசிடி கிராஸ் ஓவர் டு கிராஸ் ஓவர், இந்த எம்ஏசிடி கிராஸ் ஓவர் அப்படின்னு வரும்போது 2-3 விஷயங்கள் பார்க்கலாம். 1 மினிட்ல கிராஸ் ஓவர் ஆகிறது அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கும். 3 மினிட்ஸில் கிராஸ் ஓவருங்கிறது ரேராக நடக்கும். 5 மினிட்ஸில் கிராஸ் ஓவருங்கிறதும் ஃபைனலாக இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி 1, 3, 5, 10, 15 எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகும்போது ஒரு ப்ராஃபிட் கொடுக்குதோ அதே மாதிரி இதில் 1 மினிட்டை பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டு 3 மினிட்ஸை 5 மினிட்ஸையும் எடுத்து சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் கீழே மேலேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு 3 மினிட்ஸில் எம்எஸ்சி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போய் மறுபடியும் 3 மினிட்ஸில் கிராஸ் ஓவர் ஆகிற இடங்களில் நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ப்ராஃபிட் அது கொடுத்துரும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல அது ஒரு 200 பாயிண்ட் கிட்ட கொடுத்துருக்குது. $450 கிட்டத்தட்ட $650 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருக்குது. இதில் ட்ரேடு எடுத்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் ட்ரேடில் லாபம் சம்பாதிக்கணும்னா 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் க்ரீனாக இருக்கும்போது மட்டுமே ஆர்டர் எடுங்க. அடுத்து 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸில் எம்ஐசிடி கிராஸ் ஓவர் ஆகி ஒன் டைரெக்ஷனில் போகிற வரைக்கும் மட்டுமே உள்ளே இருங்க. அதுலேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 3% டெய்லி உங்களால் லாபம் புக் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ண முடியும். அதே மாதிரி ஒன் டைரெக்ஷன் போகாத நாட்களில் உங்களுக்கு ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நாட்கள் ஒரு 200 பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் திரும்ப 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 பார்க்கும்போது உங்களுடைய லாட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாத நாட்களில் தேவையான ப்ராஃபிட்டை கூட இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எடுத்துட முடியும். இதில் வேறு எந்த ரூல்ஸும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட் ரொம்ப ஈஸி. ஆனால் இதுக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப வேணும். நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகிடும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.